ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் ஓரளவுக்கு நம்ம வீடியோ வந்து யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கேட்குறேன், கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஆதரவை நீங்கள் கொடுங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி வியானா அவர்களுடைய ஸ்டோரி லைவ் ஸ்ட்ரீமிங் நடந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன ஸ்பெஷல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. வியானாவுடைய ஸ்டோரி மட்டும்தான் ஸ்பெஷலு. அப்புறம் பார்வதி அண்ட் நம்ம திவாகர் அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. இவங்களா இப்படி சண்டை போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாக்கம் இருக்குது. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பண்ணிடுங்க, ஏன்னா பண்ண மாட்டேறீங்க லைக் மட்டும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் அண்ட் பார்வதி. ஸோ பார்வதி ஏன் இவ்வளோ வயலண்ட் ஆனாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எஃப்ஜே மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க, கனி கேங் மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க பார்வதி அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். திவாகர் அவங்க பிளான் பண்ணும்போது இன்றைக்கி ஏதாவது செய்யணும்னே, சம்பவம் செய்யணும்னே, ரொம்ப ஓவர் ஆடுறாங்க அவங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது. அப்புறம் வந்து வியானாவும் பார்வதியும் சேர்ந்து எஃப்ஜேவை எக்ஸ்போஸ் பண்ணுது. இந்த மாதிரி அவன் வந்து அவனுக்கு பிரச்சனை அப்படின்னா பப்ளிக்கில் போட்டு உடைப்பான். அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னா இன்னொருத்தவங்க பிரச்சனை அதை வந்து போட்டு உடச்சிருவான். அவனுக்கு ஏதாவது இஷ்யூனா ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு சாரி அப்படின்னு கேட்பான் அப்படின்ற மாதிரி. கனியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயஸ்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் குற்றச்சாட்டுகள். சபரி ரொம்ப நல்லவனாக இருக்காங்கிறது குற்றம். இதெல்லாம் வந்து அப்படியே போட்டு இவங்க பண்ணுற அந்த வேலையில் ப்ளஸ் இவங்க வந்து திவாகர் கிட்ட வந்து வானே போகலாம் அப்படின்னு சொன்னோடனே இவங்க ஏற்றி விட்டவொடனே கொஞ்சம் ட்ரிகர் ஆகிட்டான். அது வரைக்கும் ரொம்ப க்ளோஸாக இருந்த பார்வதி இப்போது 3வது ப்ரோமோலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி சண்டை, சரியான சண்டை அப்படின்றாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம். அந்தளவுக்கு வந்து இருக்குது இந்த சீசன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், பார்வதியும் திவாகருக்கும் ஏற்கனவே ரொம்ப முட்டிக்கிற மாதிரி தான் தோணுச்சு. அதாவது கலைக்கிட்டே காலில் புலம்பிட்டு இருந்தாங்க பார்வதி, இந்த மாதிரி அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. இவங்களுடைய ப்ரெஷர், இந்த கனி அண்ட் குரூப் ப்ரெஷர் போட்டு அப்படியே வெடிச்சிருச்சு. தூக்கி போட்டு அடிக்கிறது எல்லாம் வந்து நடக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப எமோஷ்னலாக பார்வதி வந்து ஆகிட்டாங்க. ஏன்னா இப்படி உட்காந்துட்டு இருந்தவங்களா இந்தளவுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் ஆவீங்க அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து ஒரு ஃபீல் ஆகுது. ஓகேவா, அதுக்கடுத்து வியானா வந்து கடந்து வந்த பாதையை சொல்ல சொன்னாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடந்து வந்த பாதை அவங்களுடையது தான் அவங்க சொல்லணும், தவிர அவங்க ஃபேமிலியோடையது நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சு. இன்னொன்று அவங்க ஃபேமிலியில் அவங்க அம்மா வந்து 1,00,000க்குலாம் இது ஒரு பேக் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வாங்கி கொடுத்தேன்னாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, எங்கள் ஃபேமிலி ரொம்ப மிடில் கிளாஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது எது நம்புறதுங்கிறது தெரில. ஒருவேளை இந்த ஷோக்காக சில பேர் டெம்ப்ளேட் ரெடி பண்ணிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரில. அது வந்து அது தப்பு இல்லையான்னு சொல்கிற அளவுக்கு முடியாது. ஏன்னா பிரவீன்ராஜோடைய கேரக்டர் வெளியே வந்து எந்த அளவுக்கு நாறுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பெண்கள்லாம் நிறைய பேர் கமெண்ட் அடிக்கிறாங்க, என்ன ஏமாத்தினா அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அவன் வந்து பெரிய உத்தம மாதிரி பேசிகிட்டு இருந்தான். அதான் தெரியல, அது ஒருவேளை அந்த ஸ்டோரி சொல்கிறதுக்கு அப்படி தான் சொல்லுவாங்களா, மிகைப்படி சொல்லுவாங்களான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் அம்மா வந்து 8 ரூபா 10 ரூபா 20 ரூபா சம்பாதிச்சாங்கன்னா 8 ரூபாயில் எங்களுக்குலாம் முடிச்சுட்டு ஒரு 2 ரூபா வந்து சேவ் பண்ணுவாங்க. 10 ரூபா சம்பாதிச்சாங்கன்னா அந்த 2 ரூபா 20 ரூபா ஆக்கிடுவாங்கன்றாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்டோரியில் வந்து அவங்க வந்து இதுவும் தெரியாது, நாங்கள் தான் காய்கறி கூட வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அது கான்ட்ராடிக்டாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் அதில் வந்து கான்ட்ராடிக்டாக இருந்துச்சுன்னு வைங்களேன் ஏன்னா பற்றி. பட் அவங்க கண் முன்னே நடந்த சில விஷயங்கள்லாம் நமக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா நான்லாம் வந்து என்றைக்கோ வந்து முடிஞ்சிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க சின்ன வயசுலேருந்து. அதாவது அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா சொல் பேச்சை கேட்டு, அவங்களுடைய அம்மா சொல் பேச்சு, அவங்க அம்மா வந்து தனியாக விட்டு, பிள்ளைங்கள்லாம் தனியாக விட்டு, 2 பிள்ளைங்க போல, பெண் பிள்ளைங்க, ஒரு அண்ணன், மூத்த அண்ணன். ஸோ இவங்க 3 பேர் வந்து வளர்க்குறக்குள்ளேயும் அவங்க வந்து பட்ட பாடு. அவங்க அப்பா வந்து இவங்க தூக்கி போயிட்டாங்களாம், வந்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்க அப்பா வந்து கூட கூட்டு போயிட்டு, ஏன்னா அங்கே சம்பாதிச்சு போட ஆள் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, உன் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் நீ இருக்குன்னா இருந்து சொல்லி அவங்க அம்மா மிரட்டி, அதாவது லிட்ரலாக அந்த காலத்தில் இருப்பாங்களா அந்த மாதிரி, ஏன் பொண்டாட்டி வந்தோடனே எங்களை தூக்கி போடுறியான்னு சொல்லி மிரட்டி ரொம்ப கொடூரம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மாவை சேர்த்து அவங்க அம்மா உடம்பு சரியில்லாமல் போய், அவங்க அப்பா உடம்பு சரியில்லாமல் போய், வியானா இதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி சின்ன வயசுலேருந்து. அதுக்கடுத்து 19,000 ரெண்ட்டு, 3 லட்சம் லீஸு கொடுத்து போகிறத வந்து மிடில் கிளாஸ்ன்றாங்க. அது எப்படி எந்த மிடில் கிளாஸ் இப்படி போகிறாங்கிறது தெரில. அப்புறம் மிடில் கிளாஸ் தான் அப்படி போவானுங்க. மிடில் கிளாஸ்லாம் என்ன 5,000 6,000 7,000 அப்படி தான் வந்து போயிட்டுருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நிறைய ஸ்டோரியில் வந்து கான்ட்ரடிக்ஷன் இருந்தாலும் ஒரு கோர்வையாக வந்து ஒரு ஸ்டோரி சொல்லி விட்டேன். நிறைய பேர் தூங்குனாங்க, சங்கீத சுரங்கள் தான் நிறைய பேருக்கு. பட் இருந்தாலும் அவங்க அம்மா கூட சேர்க்கும்போது அவங்க பக்கத்துலேயே உயிர் போகிறது இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படியே மைண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்களால அதை கடந்தே போக முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு தாக்கம் வந்து ஏற்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது திடீர்னு வரேன், உள்ளே வந்தால் எல்லாம் இறந்து போகிறாங்க, எங்கள் அம்மா மட்டும் டக்குன்னு ரத்தம் வந்துட்டுருக்கு, எனக்கு பயம் வந்துருச்சு அப்படின்றாங்க. அப்புறம் சின்ன வயசுலேயே
என்னுடைய துறையை வந்து யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் வந்து கிண்டல் அடிக்கிறாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த வேதனை, அப்புறம் அவங்க கண்முன்னே நடந்த அந்த ஒரு கொடூரமான சம்பவங்கள் இதெல்லாம் வந்து அவங்கள மனதளவில் பாதிச்சு, அப்புறம் அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து இப்போ சேர்ந்துருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க அப்பா வந்து ஜாயின் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. பட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வச்சு பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பொண்ணு தான். நாட் இந்த இவங்க சொல்கிற மாதிரி காசு ரொம்ப இருக்குது அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் அவ்வளோதான். ரிச் பர்சன் கிடையாது. இவங்க சொல்கிற மாதிரி பிஆர் வச்சுட்டு வர அளவுக்கு இவங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மீண்டும் சந்திப்போம்.